அவன் கிரியைகளை அளிப்பதற்காக நாம் இணைந்து ஜெபித்து வெற்றி பெறப்போகிறோம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் இதை உறுதிப்படுத்துகிறீங்க? என்னோடு கூட ஆவியில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நிச்சயமாய் என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிப்பா. வேதம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி நாம் தேவனோடு கூட இருப்பதினால் பாதுகாப்பாக இருக்கிறோம். தேவனோடு கூட இருப்பதினால் எல்லா அழிவுக்கும் எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படுகிறோம். நம்புறீங்களா? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகும் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சத்தியம், ஆண்டவருடைய பாதுகாப்பு, ஆண்டவருடைய துணை நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை எல்லா தீய சக்திகளிலிருந்தும் எல்லா நாச மோசங்களிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து விடுதலை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர். நிச்சயமாக என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சட்டைகளின் கீழ், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய நம்பிக்கையில், அவருடைய தயவில், அவருடைய காருண்யத்தில் வாழ்கிற உங்கள் எல்லாருக்கும் தேவன் விசேஷமாய் வேதம் சொல்கிறது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வார்த்தை சொல்கிறது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவன் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய தூதர்கள் நமக்கு துணையாய் வந்து எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து எல்லா நெருக்கத்திலிருந்தும் விசாலமான வாசல்களை, விசாலமான பாதைகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பாஸ்டர், ஐ டோன்ட் நோ ஹாவ் a baby for past 16 years. Please pray for me. I am very much depressed. அப்பா, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, 16 ஆண்டுகள்ப்பா, எவ்வளோ கடினம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ நிந்தைகள், அவமானங்கள் அப்பா, இவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அருமையான சகோதரி குடும்பத்தாரை கர்த்தர் அப்பா நீர் அன்னாலை மறவாமல் நினைத்த தெய்வம். அருமையான இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு குழந்தையை, என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார் என்கிற வாஞ்சையோடு, நம்பிக்கையோடு அப்பா எத்தனையோ இடங்களில் அப்பா நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுட்டேன், ப்ரேயர் பண்ணிட்டேன், ஃபாஸ்டிங் எடுத்துட்டேன் அப்பா, அநேக காரியங்களை செஞ்சிட்டேன். ஆனாலும் எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கவில்லை என்கிற அங்கலாய்ப்போடு, வேதனையோடு கூட அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி தில்லை அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, அவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கட்டும்ப்பா, நன்மை நடக்கட்டும்ப்பா. அப்பா, என்னை நீ விசுவாசிக்க கூடுமானால் நான் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன தேவன் அப்பா, உன் விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே, உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அருமையான சகோதரிக்கு அப்பா அவர்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் செய்ய போவதற்காக நாங்கள் அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ரிபா சந்தூர் யங்கரா பா ஷதூரி அந்தராபா. நன்றிப்பா, நன்றிப்பா. கர்த்தரோட வார்த்தை நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதம்மா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியமாய், அவருடைய வாஞ்சையாய், அவருடைய நம்பிக்கையாய், அவருடைய தைரியமாய்